மாவட்டம் போடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிச்சாங்கரை பகுதியில் சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவில் ஏலம், மிளகு, காபி, எலுமிச்சை, மா, இலவு உள்ளிட்ட பண பயிர்கள் பயிர் செய்யப்பட்டு விவசாயம் செய்து வரும் நிலையில் அவற்றை சந்தைப்படுத்த அப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடியை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிச்சாங்கரை பகுதி. இங்கு ஏலம், மிளகு, காபி, எலுமிச்சை, மா, இலவு உள்ளிட்ட பண பயிர்கள் பயிர் செய்யப்பட்டு விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 2006ஆம் ஆண்டு குரங்கணி சாலையில் இருந்து பிச்சாங்கரை பகுதி வரை இப்பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் இருந்து சாலை அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தப்பட்டு அப்போதைய தேனி மாவட்ட வன அலுவலர் சீனிவாச ஆர் ரெட்டி தலைமையிலான வனத்துறையினர் ஆய்வு செய்து சாலை அமைக்க தடையில்லா சான்று வழங்கி அணைக்கரைப்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பிச்சாங்கரை பகுதிக்கு குரங்கணி சாலையில் இருந்து பிச்சாங்கரை வரையிலான 4.8 கிலோமீட்டர் சாலை அமைக்கும் பணியினை தேசிய நெடுஞ்சாலை துறையினர் செய்து வந்த நிலையில் 3.4 கிலோமீட்டர் தூரம் வரை தார் சாலை அமைக்கப்பட்டு மீதம் உள்ள 1.4 கிலோமீட்டர் தூரத்திற்கு மண் சாலை பணிகள் முடிவுற்ற நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மீதம் உள்ள பணிகள் நடைபெறும் என கூறி நெடுஞ்சாலை துறையினர் கைவிட்ட நிலையில் இன்று வரை அந்த சாலை பணியானது முடிவு பெறாமல் உள்ளது. தற்போது இந்த மண் சாலை வழியாக வாகனங்களை எடுத்துச் செல்ல வனத்துறையினர் அனுமதி மறுப்பதால் இப்பகுதி விவசாயிகள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். மாவட்டம் அணைக்கரைப்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட போடி பிச்சாங்கரை புலத்தில் நான் ஒரு விவசாயியாக உள்ளேன். எனது பெயர் பாலசுப்ரமணியன். இந்த ரோடு 2005 ஆரம்பித்து 3.5 கிலோமீட்டர் ரோடு தார் ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு உண்டான நிலங்கள் அனைத்தும் இந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் சர்க்காருக்கு, அரசாங்கத்திற்கு நிலங்களை பதிவு செய்து கொடுத்துள்ளோம். இந்த 4.8 கிலோமீட்டர் சேங்ஷன் ஆகி போனதில் இப்போ 3.5 மட்டும் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய இடத்த ரோடு போடாமல் வச்சுருக்காங்க. 15 ஆண்டுகளாக நாங்களும் போட்டு கேட்டு பார்த்தோம். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத தருணத்தில் இருக்குது. இந்த மீதி இருக்கக்கூடிய ரோடை போட்டு கொடுக்கணும். ரெண்டாவது, இப்போ இந்த மீதி இடம் இந்த 3.5 இல்லாமல் மீதி நாங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய 4.8 கிலோமீட்டரில் நாங்கள் வண்டி வாகனங்களில் போய் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரோடு அதில் நாங்கள் மேலே போய் விவசாய விளைபொருள்களை கொண்டுட்டு வருவதற்கும் நமக்கு வனத்துறையிலிருந்து மேலையெல்லாம் போகக்கூடாது, வண்டியில் வாகனங்களில் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சால் எங்களுடைய விளைபொருட்களை எப்படி கொண்டுட்டு வர்றது? ஒரு அவசரமான ஒரு நடவடிக்கைகள், ஒரு காயங்களோ உயிரிழப்புகளோ வந்தால் எப்படி மேலேருந்து கொண்டுட்டு வர முடியும்? கிட்டத்தட்ட இந்த 3500 ஏக்கர் எங்களுடைய விவசாய நிலங்கள் உள்ளது. அதில் நீரை போட்டு 300 குடும்பங்கள் வரைக்கும் வாழ்வாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இதை வச்சு தான் இங்கே ஒரு கிராமம் இருக்குங்கிறத வச்சு தான் இந்த பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தில் இந்த ரோடு சேங்ஷன் கொடுத்தாங்க. இப்போ பேசிக்காக அதெல்லாம் முடிச்சுட்டு 3.5 கிலோமீட்டர் போட்டுட்டு மிச்சம் நிப்பாட்டி வச்சுருக்கிறது தவறுதலாகும். இதை தமிழக அரசு தலையிட்டு எங்களுக்கு மேற்கொண்டு 4.8 கிலோமீட்டர் வரைக்கும் ஏற்கனவே சேங்ஷன் ஆன ரோடை போட்டு தரும்படி எங்களுடைய மக்கள் அனைவருடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு முக்கியமாக வனத்துறை இந்த போட்ட ரோட்டுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தவறுதலான அணுகுமுறையாகும். அதை நிவர்த்தி செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரோடு போடாதனால விவசாயிகளுக்கு உண்டான பாதிப்புங்கிறது விளைபொருள்களை மேலேருந்து கொண்டுட்டு வர்றதில் இங்கேருந்து 1000 ரூபா அப் அண்ட் டவுன் கேட்குறாங்க. ரெண்டாவது ஒரு அவசர கழுத ஏர்வை. இப்போ இங்கேருந்து மேலேருந்து இது எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி மேலே ஏறணும். அப்போ இதை ஃபுட்பாத் அப்போ மேலே நடந்து போகிறதுல
மேலே இருந்து ஒரு மனுஷன் ஒரு 15 கிலோவுக்கு மேலே கொண்டுட்டு வர முடியாது. ஏர்வை இந்த மாதிரி ஒரு ஜீப்பு வண்டிகளில் கொண்டு வந்தாத்தான் ஒரு 100 கிலோவுக்கு மேலே கொண்டுட்டு வர முடியும். அதை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உற்பத்தி செலவு கூடி போயிடும்ல. அப்புறம் நாங்கள் எப்படி பொருள் விற்று எங்களுக்கு எல்லாம் விவசாயிகளுக்கு எல்லாம் கிடைக்கும் போது. ரெண்டாவது முக்கியமானது ஒரு ஆத்திர அவசரம். ஒரு மலைக்குள்ளே போய் இருக்கோம், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு பாம்பு கடிச்சிடலாம், ஒரு மாதிரி ஒரு மெடிக்கல் இது அத்தியாவசியமான தேவைப்படலாம். அதுக்கு என்ன பண்ணுறது? வண்டியே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? போட்டு கொடுக்குறீங்களா போடுங்க, எப்படியும் கவர்மெண்ட் வந்து போடாமல் இருக்க மாட்டீங்க. பட் வனத்துறையினுடைய குறுக்கீடு நாங்கள் மேலே இந்த 3.5லேருந்து 4.8 வரைக்கும் போகிறதுக்கு வனத்துறையினுடைய எதிர்ப்பு குறுக்கீடு இருக்கக்கூடாது. இந்த நிலையில் 2020-21 நிதியாண்டில் முன்னர் போடப்பட்ட 3.4 கிலோமீட்டர் சாலையை 44 லட்சம் மதிப்பில் சாலை மேம்பாட்டு பணிகளும் நடைபெற்ற நிலையில் பிரதம மந்திரி ஊரக கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படையிலான பிச்சாங்கரை வரையிலான சாலை அமைக்கும் பணியானது கடந்த 15 ஆண்டுகளாக கிடப்பில் இருப்பதால் அப்பகுதி விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை ஒரு முறை கழுதை மூலமாக மேலிருந்து தார் சாலை வரை கொண்டு வர ஒரு கழுதைக்கு 400 ரூபாய் வீதம் கொடுத்து தங்கள் விளை பொருட்களை சந்தைப்படுத்த எடுத்து வரும் சூழல் உள்ளதால் தேனி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் வனத்துறை உதவியுடன் கைவிடப்பட்ட சாலையை சரி செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் கேட்க TN60 போடி பிரஸ் கிளப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்.